உயர் திரு டாக்டர் சே வெண்ணிலா தேவி சுரேஷ் அவர்களின் டைமண்ட் வித் இன் மற்றும் தமிழும் நிலவும் ஆகிய 2 நூல்கள் வெளியீட்டு விழா. பாண்டியர் குதிரை குளம்பொழியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்பொழியும் மதி தோன்றிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மார்தம் மெல்லடியும் மயங்கி ஒளித்த மாமதுரை இது மாலையின் மல்லிகை பூமதுரை என்று கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லுவார். அதுபோல மல்லிகை மணக்கும் இந்த மாமதுரையில் வீரத்துறவி விவேகானந்தர் பாதம் பட்ட இந்த புண்ணிய பூமியில் ஏறத்தாழ மிகச் சரியாக ஓராண்டு கழித்து உங்கள் அத்தனை பேரையும் இதே போன்றதொரு சூழலில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழின் வடிவமாய் ஐயா அவனி மாடசாமி விற்றிருக்க, நிலவின் பெருமையாய் கவிஞர் வெண்ணிலாதேவி விற்றிருக்க, அறிவியல் என்னும் அற்புத ஆயுதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை தொய்வில்லாது தொடர்ந்து ஆட்சி கொண்டிருக்கின்ற முதுநிலை முதுபெரும் விஞ்ஞானி இங்கே மேடையில் வச்சிருக்க, கலை சார்ந்து சமூகம் சார்ந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிற சமூக செயற்பாட்டாளர் முன்னிலையில் கல்வியாளர் பெருமக்கள் தான் பெற்ற பிள்ளைகளை விட தன்னிடம் கற்ற பிள்ளைகள் உயர்வதைக் கண்டு உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் உள்ள அத்தனை பேரையும் இந்த நல்ல வேளையில் வணங்கி மகிழ்கின்றேன். சயின்டிஸ்டார் பேசும்போது சொன்னாங்க, இந்த ரெட் மூன் வட துருவத்துக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லா துருவத்துக்கும் பிடிச்சது எங்கள் வெண்ணிலா ஒயிட் மூன் அவர்கள். நிலா என்பது தமிழர்களுடைய வாழ்வோடு கலந்தது, உயிரோடு கலந்தது, உணர்வோடு கலந்தது. நிலாவை பற்றி பாடாத கவிஞர்களே கிடையாது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நிலாவை காட்டி சோறு ஊட்டுவோம். இன்றைக்கு நிலா படைத்த கவிதை சோறருந்து அனைவரும் வந்திருக்கின்றோம். நிலா என்பது எப்படி வெளிச்சம் பெறுகிறது? சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொள்கிறது, அதை பிரதிபலிக்கிறது என்றெல்லாம் அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் உண்டு. ஆனால் சூரிய வெளிச்சம் சுடும், நிலா வெளிச்சம் இதமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும், தேவையாக இருக்கும். அப்போ என்னென்னா, எத்தகைய சூடை எத்தகைய உஷ்ணத்தை உள்வாங்கி கொண்டாலும் கூட நான் வெளியே தருவது இதமான குளிர்ச்சியான அந்த கதிர்களைத்தான் என்பதுதான் நிலவின் தத்துவம். நிலா என்பது தத்துவம், நிலா என்பது அழகியல், நிலா என்பது வாழ்வியல், நிலா என்பது உற்சாகம், நிலா என்பது உத்வேகம், நிலா என்பது கொண்டாட்டம். நிலா என்பது காலங்காலமாக கடந்து ஒவ்வொரு தனி மனித வாழ்விலும் தொடர்ந்து இணைந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலாவை, தான் பார்த்த நிலாவை, தான் ரசித்த நிலாவை, தான் கிரகித்த நிலாவை மக்களோடு கவிதை வரிகளால் கவி மொழியால் பகிர்ந்து ஒரு கவி விருந்து படைத்திருக்கிறார் கவிஞர் வெண்ணிலா அவர்கள். ஏன்னா அவங்க சாதாரண வெண்ணிலா கிடையாது, ராஜ வெண்ணிலா, செல்வராஜ வெண்ணிலா. செல்வராஜ வெண்ணிலான்றதுனால அந்த வெண்ணிலாவுக்குரிய அந்த கர்வத்தோடும் கம்பீரத்தோடும் தன்னுடைய வார்த்தைகளால் தன்னுடைய மொழியால் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதன் என்பவன் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருப்பது ஆச்சரியம். ஆசிரியர் என்பவர்கள் கற்பதை நிறுத்திவிட்டவர் என்ற ஒரு கருத்தும் உண்டு. வேலைக்கு போயாச்சு அப்படின்னா அந்த சிலபஸுக்குள்ளேயே தான் உணர்ந்துகிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர். எனக்கு என்ன இந்த மாதம் சிலபஸ் இது, நான் முடிச்சுட்டேன், பையனுக்கு பரிசு வச்சுட்டேன், பையன் பாஸ் ஆகிட்டான். ஆனால் அந்த வரையறுக்கப்பட்ட சிலபஸை தாண்டி அவருடைய பாடம் என்பது வேதியியல். ஆனால் இன்றைக்கு மொழியியலில், உளவியலில், மருத்துவத்தில், உடலியலில் என்று பல்வேறு கலைகளில் பல்வேறு நிலைகளில் தன்னை விரிவுபடுத்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறார். இந்த டைமண்ட் வித்ன்ற புக்கு, அது ஒவ்வொரு பக்கத்தை பற்றியுமே ஒரு நாள் உட்காந்து பேசலாம். அவ்வளோ விதமான செய்திகளை உள்ளே கொடுத்துருக்கிறார். இந்த டைமண்ட் வித்தின் புக்கு மூலமாக நான் யோசித்து பார்க்குறேன், இன்றைக்கு உலகம் முழுவதும் இணைய வழியில் சென்றடைந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழும் நிலவும் என்ற புத்தகத்தின் மூலமாக தன்னுடைய கவித்துவத்தை, தன்னுடைய கவி நயத்தை, தன்னுடைய கவி நடையை நமக்கு வழங்கியிருக்கிற கவிஞர் வெண்ணிலா அவர்கள் டைமண்ட் வித்தின் புக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்பிக்கையை தருகிற மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக, கட்டுரையாளராக, சிந்தனையாளராக தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறார். இந்த புத்தகத்தில் அவர் அந்த ஒவ்வொரு செய்தியும் நுட்பமாக, நுணுக்கமாக, இது எங்கேருந்து எடுக்கிறாரு, அது எடுப்பதற்கான நேரம் எங்கே இருந்தது, எல்லோரும் 24 மணி நேரம் தானே, அந்த 24 மணி நேரத்தை பொதுவாக யோசித்து பார்க்குறோம். நிலா என்பது இரவில் வரக்கூடியது, இரவில் வேலை செய்யக்கூடியது, பகலில் ஓய்வெடுக்கும். ஆனால் இவரை பொறுத்த மட்டும் பகலிலும் இரவிலும் ஓய்வெடுக்காமல் பணிபுரிந்தால் மட்டும்தான் இத்தகைய சாதனைகள் சாத்தியம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாதனையோடு இந்த புத்தகங்களை படைத்திருக்கிறார்.
தமிழும் நிலவை பற்றி பேசியிருக்கிறார், சூரியனை பற்றி பேசியிருக்கிறார், பாரதியாரை பற்றி பேசியிருக்கிறார், பாரதிதாசனை பற்றி பேசியிருக்கிறார், மாணவ செல்வங்களுக்கான உற்சாகத்தை பற்றி பேசியிருக்கிறார். இது போன்று பல்வேறு தரவுகளை, பல்வேறு பொக்கிஷங்களை இந்த மாணவ செல்வங்களுக்கு, சமூகத்திற்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதன் 4 நிலைகளில் தன்னை மேம்படுத்திக் கொள்கிறதாக இருக்க வேண்டும். ஒன்று, தன் பெற்றோருக்கு நியாயம் செய்கிறவர்களாக. 2வது, தன்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நியாயம் செய்கிறவர்களாக. 3வது, தன்னுடைய நண்பர்களுக்கு நியாயம் செய்கிறவர்களாக. 4வது, தான் வாழுகிற, தன்னை வாழ வைக்கிற இந்த மண்ணிற்கு நியாயம் செய்கிறவர்களாக. இந்த 4 நிலைகளிலும் தன்னை வளர்த்தவர்களை, தன்னை வார்த்தவர்களை, தன்னை உருவாக்கியவர்களை, தனக்கு உத்வேகம் கொடுத்தவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு விடியலிலும் பெருமைப்பட வைக்கிற ஒரு ராஜ வெண்ணிலாவாக தொடர்ந்து அவர் திகழ்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் தொடர்ந்து திகழ வேண்டும். கடந்த ஆண்டு இதே நாள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம். இன்றைக்கு 2 புத்தகங்கள். மேத்தமெட்டிக்ஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. இந்த 2 4 ஆகணும், 4 8 ஆகணும், 8 16 ஆகணும் என்று இந்த புத்தகம் எண்ணிக்கை விரிவாகி கொண்டே போக வேண்டும். அத்தனை விழாக்களிலும் நாங்களும் உங்களோடு கலந்து கொண்டு உங்களை வாழ்த்தி மகிழ வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வெண்ணிலா தேவி அவர்களை வாழ்த்தி, அவர் சயின்டிஸ்டார் சொன்னது போல அவருடைய வெற்றிக்கு வென்றிருந்து ஆசி வழங்குகிற ஐயா செல்வராஜ் அவர்களை வணங்குகிறோம். உடனிருந்து அத்தனையும் வழங்குகிற அவருடைய கணவர் திரு சுரேஷ் அவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய தாயார், அவருடைய உறவுகள், நட்புகள், இது அத்தனை பேரும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்பட்டு பூரித்து போகிற உறவுகளும் நட்புகளும் கிடைப்பது வரம். அப்படிப்பட்ட வரம் பெற்று ஒரு மனிதராக தொடர்ந்து நீங்கள் திகழ வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உயர்திரு டாக்டர் செ வெண்ணிலா தேவி சுரேஷ் அவர்களின் டைமண்ட் வித்தின் மற்றும் தமிழும் நிலவும் ஆகிய 2 நூல்களின் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.